அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற கதை குழந்தையின் அழகு. வாங்க கதைக்குள்ள போகலாம். எங்க குழந்தை தன்னை தாண்டி வெளிவந்த அந்த சொற்கள் அந்த உதடுகளுக்கு இன்னமும் ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. சந்தோஷத்துல இன்னும் வியப்போடதான் இருந்தது. ஆனா எதிரில இருந்த முகத்துல கேள்விக்குறிதான் இருந்தது. உங்க ஆமா, எங்க குழந்தைதான். உதடுகள் பூவா மலர்ந்தது. நாக்குல சொற்கிற தேனா இனிச்சுது. ராஜனை அவன் வசம் இல்லாம சந்தோஷத்துல திக்குமுக்க ஆட வச்சுது. ஆனா எதிர ஒரு கல்லான மௌனம் தான் நிலவுச்சு. சிரிப்பை நிறுத்திக்கிட்டு ராஜன் கேட்டான், என்ன அப்படி திகைச்சு போய் பாக்குற வாசு? எங்க குழந்தைதான், அதுல என்ன சந்தேகம்? வாசு டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு பேச முயற்சித்தான். ஆனா முடியல. நம்பிக்கை வரலையா வாசு உனக்கு? பேப்பர்ஸ் காட்டட்டுமா? சீச்சி, டோன்ட் பி சில்லி. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ராஜா. நல்ல முடிவு தான் பண்ணியிருக்கீங்க ரெண்டு பேரும். பேபி, இந்த மாமாவுக்கு குட் மார்னிங் சொல்லு. ராஜுவோட அணைப்புல இருந்த அந்த குழந்தைக்கு இன்னும் ஒரு வயசு கூட ஆகியிருக்காது. இந்த உலகமே அதுக்கு ஒரு புது பொருள் தான். ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு விஷயமும் அதனோட முகத்துல ஒரு பெரிய கண்டுபிடிப்பா தெரிஞ்சுது. கண்கள் இடத்துக்கு இடம் தாவுச்சு. குழந்தைக்கு பேச்சு இன்னும் சரியா வரல. அவன் காட்டின திசையை பார்த்து சிரிச்சுது. மாமாவுக்கு குட் மார்னிங் சொல்லுடா பேபி. ராஜன் குழந்தையோட குழந்தையா ஆகிட்டான். மழலை மொழியில பேசி கொஞ்சிக்கிட்டு இருந்தான். குழந்தைய பார்க்க பார்க்க பூரிச்சு போனான். பல வருஷ கனவு நிஜமானதோட ஒரு வெளிப்பாடுதான் அவன் கைகள்ல சிரிச்சுக்கிட்டு இருந்தது. குழந்தை ஏதேதோ சப்தங்களை எச்சில் தெறிக்க களிப்போடு வெளியிட்டுச்சு. அட, குட் மார்னிங் சொல்றாளே என் பேபி. ராஜு குழந்தைக்கு கன்னத்துல முத்தம் இட்டான். எங்கே மாமாவுக்கு ஒரு முத்தம் கூட பார்க்கலாம். அவன் சொல்ல வாசு திடுக்கிட்டு லேசா பின்வாங்கினான். நண்பன் நீட்டின அந்த குழந்தை தன் மேல எங்க உரைச்சிடுமோன்னு முகம் கூசுச்சு. ராஜன் அவனோட நண்பன் தான். அதுக்காக அது நிஜமாவே ராஜனோட குழந்தையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வாசு வலிய போய் தூக்கி கொஞ்சி இருப்பானே. ஆனா இது அவன் குழந்தையா? என்னதான் அவன் குழந்தைன்னு சொன்னாலும் அது அவன் குழந்தை ஆகிடுமா? அப்படித்தான உறவுகள் எல்லாம் இவ்வளவு எளிதில் அமைஞ்சிரும். ஆனா இவன் முகத்துல ஒளிர்ற இந்த சந்தோஷம்தான் புரியாத புதிரா இருக்கு. வேண்டாண்டா, பாவம் சின்ன குழந்தை, தொந்தரவு பண்ணாதே அப்படின்னு சமாளிச்சான். இதுல என்ன தொந்தரவு இருக்கு? ஆனா பேபியோ சட்டுன்னு தலையை சாய்ச்சி ராஜனோட கழுத்துல பொதிச்சுக்குச்சு. அட, என்ன வெக்கமா உனக்கு? பாத்தியா, உனக்கு மாமா வேண்டாமா, அப்பாதான் வேணுமா? அனி என் செல்லம். ராஜன் திரும்பவும் குழந்தைய அணைச்சு முத்தம் இட்டான். ஏன் நின்னுட்டே இருக்க வாசு, வா வந்து உட்காரு. ராஜன் சொல்ல ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ ராஜனோட மனைவி உள்ள இருந்து வந்தா. சந்திரா, நம்ம பேபிய வாசுவுக்கு தான் காட்டிக்கிட்டு இருந்தேன். சந்திரா சிரிச்சுக்கிட்டே, எங்க பேபி ரொம்ப அழகா இருக்கா இல்லைங்க அப்படின்னு கேட்டுட்டு குழந்தைய பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அவன்கிட்ட இருந்து அவ எந்த பதிலும் எதிர்பார்த்த மாதிரி தெரியல. ஆனா ராஜன் இந்த கேள்விய ஒரு சாங்கியமா கூட கேட்கல. அவங்களோட குழந்தையோட அழகை பத்தி ரெண்டு பேருக்குமே சந்தேகம் இல்லை போலும். அவங்களுடைய குழந்தையா? சே, இருங்க. சரி சரி, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். சந்திரா மறுபடியும் உள்ள போனா. நண்பர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராஜனோட வாய் ஒரு மிஷின் மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா கண்கள் பேபியை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அவ கைகளை பூங்கொத்து மாதிரி பிடிச்சி வருடிக்கிட்டே இருந்தான். விருந்தோம்பல் பண்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு. சந்திராவும் வந்து உட்காந்துக்கிட்டு உரையாடல்ல கலந்துக்கிட்டான். பேபி, அம்மா கிட்ட வரியா அப்படின்னு கேட்க கொஞ்ச நேரத்துல குழந்தை கையை தூக்கிட்டு அவகிட்ட போச்சு. பேபி தலை நிமித்து அவளை பார்த்து சிரிச்சுது. சந்திரா குழந்தைய ராஜன் கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டா. அவ உடம்போட சேர்த்து அணைச்சிக்கிட்டா. அப்பா அம்மா ரெண்டு பேரையும் நல்லா புரிஞ்சு போச்சு பேபிக்கு. சந்திரா அதனோட அடர்த்தியான செம்பட்ட முடிய தடவிக்கிட்டே சொன்னான். பின்ன நம்ம பேபி குட்டிக்கு டாப் ஃப்ளோரு நல்லா கெட்டில. அதனோட தலைய வருடிக்கிட்டே சொன்னான். தான் குழந்தை அறிவாளின்னு. கிளுகிழுத்து சிரிக்கிற குழந்தைய அணைச்சிக்கிட்டு சந்திராவும் சிரிச்சு, ஆமா ஆமா, ரொம்ப கெட்டிதான், அம்மா மாதிரி பெருமையா சொன்னான். ஏன் அப்பா மட்டும் என்ன மக்கா? பாத்தியா பேபி, அம்மா எப்படி அப்பாவை திட்டுறாங்கன்னு? அம்மா கிட்ட இருக்காதே, அப்பா கிட்ட ஓடி வந்துரு, வா 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 அப்படின்னு கைகளை நீட்டினான் ராஜா. சந்திரா பேபியை தரமாட்டேன்னு தன்னோட இறுக்கமா அணைச்சிக்கிட்டு, ஆசைய பார்த்தல, இவ்வளோ நேரமா உங்ககிட்ட தானே வச்சிருந்தீங்க, இப்பதானே நான் வாங்கினேன், திரும்பவும் ஏதோ சாக்கு சொல்லி என்கிட்ட இருந்து எடுத்துக்கணுமா?
நீங்களே பாருங்க மிஸ்டர் வாசு, உங்க ஃப்ரெண்டு செய்யற அக்கிரமத்தை. சந்தோஷத்துல சந்திரா என்னென்னமோ சொன்னான். ஆனா வாசுதான் ரொம்ப குழம்பி போய் மாறி மாறி அந்த தம்பதியே பார்த்துக்கிட்டு இருந்தான். ரெண்டு முகத்திலயும் எவ்வளோ ஒரு சந்தோஷம். 40 ஆண்டு காலம் ஒன்னா வாழ்ந்தா சில நேரம் கணவன் மனைவியோட முகம் கூட ஒரே மாதிரி மாறிடும்னு சொல்லுவாங்க. 40 ஆண்டு காலம் வேணாம், ஒரு குழந்தை போதும் அந்த ஒற்றுமை உருவாக்கன்னு இப்ப புரியுது. இந்த குழந்தைய மாறி மாறி எங்க குழந்தைன்றாங்களே. இவன் அம்மாவா இவன் அப்பாவா? எவ்வளோ வைத்தியர்கள், எவ்வளோ தொழில்முறை வளர்ச்சி எல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்ற மாதிரி, உடம்புல ஒரு கர்ப்பம் அவசியமே இல்லைன்ற மாதிரி, எங்கோ விழுந்த ஒரு வித்து ஏதோ ஒரு விடுதியில ஒதுங்க, அது இங்க வந்து எங்களுக்கு தான்னு எல்லா அதிகாரத்தோட வந்து இங்க உட்கார முடியுன்ற மாதிரி, ரெண்டு முகத்திலையும் அது பெருசா சாதிச்ச ஒரு உணர்வு, இந்த சந்தோஷம். எப்படி முடியுது இவங்களால? கொஞ்ச நேரம் 3 பேரும் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அரசியல், சினிமா, இலக்கியம், குடும்பம், ஆஃபீஸுன்னு பேச்சுக்கள் எங்கெங்கயோ போயிட்டு வந்தது. சந்திராவோட மடியில இருந்த பேபி அப்படியே தூங்கியும் போச்சு. அதை கீழே இறக்காம அவ மடியிலே வச்சு பேசிக்கிட்டு இருந்தா. சந்திரா, தூங்குற குழந்தையே மடியிலே வச்சுக்கிட்டு இருக்க, நான் போய் தொட்டில போடுறேன் கொண்டா. ராஜன் எழுந்தான். சந்திரா கொடுக்கல. வேணாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் அசந்து தூங்கட்டுமே, நீங்க தொட்டா பேபி முழிச்சுக்கும். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்த பின்னாடி, இப்ப கொண்டா பேபிய, ராஜன் கேட்டான். அவன் மடியில இருந்து தூக்கிக்கிட்டான். அது சினுங்கலனாலும் அதை அன்பா தட்டி கொடுத்தான். எக்காரணம் கொண்டும் உள்ள கொண்டு போய் தொட்டில மட்டும் போடல. கையிலேயே அணைச்சபடி உட்காந்துட்டு சினிமா கதை பேசிட்டு இருந்தான். இப்போ இந்த பாரதி ராஜா வந்து பேச்ச ஆரம்பிச்சவங்க எவ்வளோ நேரம் போச்சுன்னே கவனிக்கல. தொட்டில போட போறேன்னு சொல்லி என்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டீங்கல்ல, போடலைன்னா அப்போ மறுபடியும் என்கிட்டயே கொடுத்துருங்களேன். ரொம்ப நேரமா வச்சிருந்தா உங்களுக்கு கை வலிக்கும், சந்திரா சொன்னான். இப்பதானே அசந்து தூங்க ஆரம்பிச்சிருக்கு, அசைக்க வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும் சந்திரா, நீ மடியிலே வச்சிருந்தா உனக்கு கால் மறுத்து போகும்ல. இப்படியே சம்பாஷணைகள் நடுவுல 1 மணி நேரம் ஓடி போச்சு. நேரம் ஆன பின்னாடி கடைசியில வாசு வீட்டுக்கு கிளம்பினப்போ கணவனும் மனைவியும் வாசலுக்கு வந்து விடை கொடுத்தாங்க. இப்போ குழந்தை சந்திராவோட கையில இருந்தது. இன்னும் தூக்கம் முழுசா தெளியாம கண்களை கசக்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வீட்டுல ஒரு தொட்டிலுக்கான அவசியமே இல்லைன்னு வாசு நினைச்சுக்கிட்டான். பேபிமா, மாமாவுக்கு தாட்டா சொல்லுடா. சந்திரா பேபியோட கையை பிடிச்சி அதுக்கு வலிக்காம ஆட்டினான். கொஞ்சம் அழகான குழந்தையாவது தேர்ந்தெடுத்திருக்க கூடாதா? ஆனா இந்த 2 பேரும், அம்மாவும் அப்பாவும், அதை பார்க்கும்பொழுதும் அதை தொட்டு தூக்கும் பொழுதும் அதை பார்த்து சிரிக்கும் பொழுதும் அந்த குழந்தை எப்படி அழகா மாறிடுது? எப்படி இந்த அதிசயம் நடக்குது? சரி ராஜன், நான் கிளம்புறேன், வரேம்மா. பேபிக்கும் டாட்டா சொல்லணுமா? டாட்டா பேபி. வாசு வேக வேகமா வெளியே நடந்தான். ஏதேதோ யோசிச்சுக்கிட்டே பஸ் ஏறி தன் வீடு வந்து சேர்ந்தான். உள்ள நுழையும் போதே அழுகை குரல் கேட்டுச்சு. சனினே, இனிமே கிளாஸ கீழே போடுவியாடா? கை நழுவிடுச்சு, வேணும்னே போடல அத்தை. அப்படி நீ சொல்லிட்டா ஆயிடுச்சா? எங்களுக்கு தானே நஷ்டம். துக்கிரி சனிய, உன்னை உட்கார வச்சு தண்டசோர் போடுறதுக்கு இதுவா பலன்? இனிமே கிளாஸ கீழே போடுவியாடா? திரும்ப போடுவியா? ஐயோ அடிக்காதீங்க அத்தை, வலிக்குது, இனிமே போட மாட்டேன், ஜாக்கிரதையா இருப்பேன், அடிக்காதீங்க அத்தை, ஐயோ வலிக்குதே அத்தை. வாசுவோட தங்கச்சி குழந்தைதான். அப்பாவும் அம்மாவை இழந்த அனாதையா அவன்கிட்ட வளர்ந்து வர அந்த 7 வயசு குழந்தைதான் இப்போ வாசுவோட மனைவி கிட்ட அடி வாங்கி கதறிட்டு இருந்தான். இது போல காட்சிகள் அந்த வீட்டுல புதுசொன்னும் இல்லதான். ஏன், வாசுவே கூட அவனை எவ்வளவோ முறை திட்டியும் அடிச்சும் கூட இருக்கான். ஆனா இன்னைக்கு வாசு அந்த காட்சியால என்னன்னு புரியாத ஒரு கலக்கத்தோடு நின்றுகிட்டு இருந்தான். நண்பன் வீட்டுல வந்த அந்த திடீர் குழந்தை அழகு இல்லைனாலும் அதை அழகாக்குறது எதுன்றது அவனுக்கு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிருந்தது. கதை முற்றும். என்ன நண்பர்களே, இந்த கதையை கேட்டீங்களா? தங்களுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு ஏங்கி தவிச்சவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குழந்தைய தத்தெடுத்து வந்திருக்காங்க. என்னதான் தத்தெடுத்தாலும் அது அவங்க சொந்த குழந்தையா என்ன? அது வேற, குழந்தை அழகாவே இல்லையே அப்படின்னு ஏகப்பட்ட எண்ணங்களோட இருந்த வாசுவுக்கு கொஞ்ச நேரம் அங்கிருந்து பார்க்கும் பொழுதே அது அவங்க எவ்வளோ அன்போடவும் அழகாவும் சந்தோஷமாவும் அதை வச்சு பார்த்துக்கிறாங்கன்னு பார்த்த வாசுவுக்கு தன் வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைய எப்படி மோசமாக நடத்துகிறோன்றது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சுது. இனிமேலும்
அவன் அந்த தப்பை தொடர மாட்டான்னு நம்மளும் நம்பலாங்க. சரிங்க, இந்த பதிவோட இந்த கதையை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதையை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட இன்னும் இது மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.